நேற்று சாயந்தரம் கடைங்களுக்கு கீரை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரையெல்லாம் பறிக்கிறதுக்கு போயாச்சுங்க. கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து கீரையை பறிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். முன்னாடியெல்லாம் பறித்து வைக்கிறது இல்லை. இது வந்து டபுள் கலர் தண்டு கீரைங்க. பச்சையும் சிகப்பும் கலந்த மாதிரி செங்கீரைன்னு சொல்லுவாங்க, டபுள் கலர் தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாலக்கீரை, ஃபுல் ரெட்டு தண்டு கீரை இருக்குல்லங்க, பீட்ரூட் கீரை அந்த கீரையும் இருக்குது. வெந்தயக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரைன்ட்டு எல்லா கீரையுமே இருக்குது. அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி கீரையும் போட்டு விட்டுருக்கோம். மல்லியுமே இருக்குங்களா. என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பறிச்சுக்கிறது. எவ்வளோ கட்டு கேட்குறாங்களோ, எந்த கடைக்கு எவ்வளோ கட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பறித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவுறதுக்கு கொண்டு போய் நல்லா வேரெல்லாம் வந்து மண் போக அலாசிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். பாலக்கீரை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தாங்க. நம்ம அறுத்து எடுத்ததுக்கப்புறமா அது வந்து சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். நம்ம விதை போட்டு முளைச்சி வர்றதை விட இது வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக தளைஞ்சி வந்துடுது. விதை போடும்போது என்னென்னலாம் உரம் கொடுப்போமோ அதே மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமும் எல்லா உரமும் கொடுத்துறதுங்க. அதே மாதிரி 3G கரைசல், மீன் அமிலம், அக்னி அஸ்திரம்னு கரெக்டாக பார்த்து அடிச்சிடுறது. மற்ற கீரையெல்லாம் அப்படியே வேரோடையே பறித்து எடுத்துருவோங்க. பாலக்கீரையும் அரைக்கீரையும் மட்டும்தான் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. தண்ணி ஓடிட்டு இருக்குது. அப்படியே கொண்டுட்டு போய் கழுவிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. இனி வந்து நல்லா அலாசிட்டு அதுக்கப்புறம் கடைங்களுக்கு கொண்டு போய் போட்டு வந்துட வேண்டியது தான்.